வெஸ்டேஜ்ல பிகினர்ஸ்க்கு என்ன தேவை, பிகினர்ஸ் மட்டும் இல்லாம புதுசா தெரியாதவங்களும் இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். வெஸ்டேஜ் என்பது ஒரு டைரக்ட் சேல் மார்க்கெட்டிங் குரூப். இந்த கம்பெனி முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு ஜூன் 2004. வேர்ல்ட் ஃபுல்லா ரீச் ஆன ஒரு நம்பகமான கம்பெனி இது. ஒரு பிசினஸா மட்டும் இல்லாம இது வெல்னஸ் அண்ட் ஹெல்த்தினஸ் ப்ராடக்டாவும் இருக்கு. இந்த வெஸ்டேஜ் நிறுவனத்தின் ஓனர் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் மிஸ்டர் கௌதம் வாலி. அவர் பஞ்சாபியில் இருந்து வந்தவர். அவரது தொழில் முன்னேற்றத்தை தன் சிறு வயதில் இருந்தே அதிக நாட்டத்துடன் செயல்பட்டவர். மேலும் இந்த வெஸ்டேஜ்ல என்ட்ரி ஆகி சக்சஸ் லெவல்ல அச்சீவ் பண்ணவங்க நம்ம மிஸ்டர் சித்தார்த் சிங் மற்றும் மிஸ்டர் சுப்பையா ஷெட்டி. இவங்க இன்கம் வேற லெவல்ல அச்சீவ் பண்ணிருக்காங்க. இது ஒரு தனியார் நிறுவனம். பினான்சியல் இயர்ல இந்த வெஸ்டேஜ் மார்க்கெட்டிங் ரெவென்யூ ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 500 crore. சரிங்க, இந்த வெஸ்டேஜ்ல நானும் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணலாம். அதுக்கு ஜாயினிங் ஃபீஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. நோ இன்வெஸ்ட்மெண்ட். இந்த இடத்துல தான் நீங்க அப்சர்வ் பண்ண வேண்டிய விஷயமே இருக்கு. பல கம்பெனில மினிமம் 1000 to 3000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்க ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஜாப் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் ஆஃப்டர் 1 monthக்கு அப்புறம் ரீஃபண்ட் பண்றேன் அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கம்பெனில நம்ம பணம் கட்டி ஏமாந்து போன பல பேரும் இருக்கீங்க. இந்த இடத்துல நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த வெஸ்டேஜ்ல இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே இல்லை. நீங்க உங்களுக்கு தேவையான பொருட்களை தான் நீங்க வாங்க போறீங்க. அதை பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம். எந்த ஒரு கம்பெனில வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றாங்க, அந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா அது ஒரு நம்பகமான கம்பெனியா தானங்க இருக்கணும். அது மாதிரி தான் இந்த வெஸ்டேஜ் நிறுவனமும் நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிய கொடுத்திருக்கு. உங்களுக்கு வருமானம் என்றது இப்ப இருக்கிற காலகட்டத்துல போதுமானதாக இருக்கா? உங்கள யாருக்கு நம்ம சம்பாதிக்கிற பணம் போதுமானது நினைக்கிறீங்க? அப்படி யாராவது நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஜெனரேஷன்ல வாங்குற சம்பளம் எவ்ரி மந்த் நம்மளால மேனேஜ் பண்ண முடியுதா? எவ்வளவு நம்மளால மேனேஜ் பண்ண முடியுது? சில நேரங்கள்ல மேனேஜ் பண்ண முடியும், பல நேரங்கள்ல மேனேஜ் பண்ண முடியாத சிச்சுவேஷனும் வரும். அதுக்கு காரணம் விலைவாசி உயர்வாக கூட இருக்கலாம்ல. முற்காலங்கள்ல முன்னோர்கள் வாழும்போது அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது? கணவர் மட்டும் வேலைக்கு போய் சம்பாதித்து தன் குடும்பத்தை நிறைவாக பார்த்த காலம் அது. ஆனால் கணவர் மனைவி இருவரும் சம்பாதித்து பணம் பற்றாக்குறை ஏற்படும் காலம் இது. வாழ்க்கையில் அடுத்த தலைமுறைக்கும் சேர்த்து பணம் சம்பாதிக்கவும் உங்களுடைய முழு உழைப்பின் மூலமாக நீங்கள் முன்னேறவும் வாழ்த்துக்கள். நன்றி.